விரதம் எத்தனை நாளில் இருக்கிறது? ஒரு நாள். ஒரு நாள் அப்படிங்கிறது சூரிய உதயத்திலிருந்து சூரியன் மறையிற வரைக்கும், இது ஒரு நாள். இல்லை அப்படின்னா 12 நாள். இல்லை 12 நாள் என்னால் இருக்க முடியாதுன்னு அதில் பாதி 6 நாள் இருங்க. இந்த 12ங்கிறது ஏன் குறித்தோம் அப்படின்னா மொத்த மாதங்கள் 12. அதனால் இந்த ஒரு 12ங்கிறத ஒரு முழு சுழற்சியாக நாம் கணக்கு வச்சுருக்கோம். 3 வருஷம் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 12 36, 36 நாட்கள். 40 4 12 48. 48ங்கிறது இங்கே ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் இல்லை, கிரேக்க காலத்திலிருந்து இந்த 48 நாள் விரதம் அப்படிங்கிறது கிரேக்க காலத்திலிருந்து இங்கே தொன்று நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ 1 6 12 இல்லைனா 12 மடங்குகள் அப் டு 48 வரைக்கும். பெண்களால் இப்போ 48 நாள் எங்களால் கண்டினியூஸாக சொல்ல முடியாது. எஸ், உண்மைதான். அதனால் உங்களால் 12 நாட்களாக நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க. ஆண்கள் 48 நாட்கள் நீங்கள் சொல்லுங்கள். இல்லையா, நீங்கள் சாஸ்தாவுக்கு விரதம் இருக்கிறீங்கன்னா நீங்கள் 41 நாட்கள் விரதம் இருக்கலாம். அவங்களுடைய கோட்பாடு வேறு. இத்தனை நாட்கள் விரதம் இருங்க. இது உங்களுடைய மன உறுதி, மன வலிமையை, உடல் வலிமையை பொறுத்து. சில பேரால் சாப்பிடாமல் மாத்திரை சாப்பிட்றங்க, எனக்கு உடல் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதிகபட்சம் 6 நாள் இருக்கலாம், அது மேலே இருக்க முடியாது. எஸ், நீங்கள் அதை மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் விரதம் இருக்கிறதுனால உங்கள் உடல் பாதிக்குதுன்னா என்னை கேட்டால் நீங்கள் உடல் தான் உங்களுக்கு முக்கியம். விரதம் இருக்கிறதுனால உங்கள் உடல் கெட்டு போகுதுன்னா உங்கள் உடலை சரியாக பராமரிக்கிறது உங்களுடைய கடமை. நாளைக்கு நீங்கள் கடவுள் மேலே எந்த பழியும் போடக்கூடாது. அதனால் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியாது, அல்சர் இருக்குன்னா ஒரு வாழைப்பழம், பழம், எதுனாலும் இளநீ குடிச்சிட்டு நீங்கள் விரதம் இருங்க. கடவுளை பொறுத்த வரைக்கும் மனசு தான். அந்த உடல் தேவையே இல்லை, அது மண்ணோட மண்ணை போயிட போகுது.